அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? இஸ்லாமும் பெண்களை பற்றியும் பேசும்போது பெண்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைவானவர்கள், நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு சில ஹதீஸை மட்டும் எடுத்துட்டு அது எப்போ வந்தது, யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு எதுவுமே யோசிக்காம இஸ்லாம் பெண்களை மதிப்பதில்லை என்று நிறைய பேர் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய ஒரு பெரிய உரையாடல்லேருந்து யாராவது ஒரே ஒரு வரியை எடுத்து அதை வச்சு உங்கள் மொத்த கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணால் அது நியாயமா? இல்லை தானே? அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம்? ஒரு ஈத் நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக ஒரு அறிவுரை கூறினார். அப்போது பெண்கள் மார்க்கத்திலும் அறிவிலும் குறைவானவர்கள் என்று கூறினார். யா ரசூலல்லாஹ், இதற்கு அர்த்தம் என்ன என்று பெண்கள் கேட்கும்போது, மார்க்கத்தில் குறைவு என்பது பெண்களின் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளின் போது அவர்களுக்கு தொழுகை மற்றும் நோன்பிலிருந்து ஒதுக்கு விலக்கப்பட்டிருப்பதை குறிக்கும் என்று கூறினார். இது பெண்களுக்கான ஒரு தண்டனை அல்ல, மாறாக அல்லாஹ்வின் ரஹ்மா என்றும் குறிப்பிட்டார். அறிவில் குறைவு என்பது அந்த காலத்தில் இருந்த சில பெண்களின், குறிப்பாக ஃபினான்ஷியல் அண்ட் லீகல் கான்டெக்ஸின் பற்றிய அறிவு என்றும் விளக்கினார். அதே உரையில் நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள் என்றும் கூறினார். ஏன் என்று கேட்டபோது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தவறான குணங்களை பற்றி எச்சரித்தார். குறிப்பாக நன்றி மறப்பது மற்றும் அதிகமாக சபிப்பது. இது பெண்களை குறை சொல்வதற்காக அல்ல, அவர்களின் சில குணங்களை எச்சரித்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவே. பெண்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக மார்க்கத்தை கற்றுத்தர தனியாக நேரம் ஒதுக்கினார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளை கவனமாக பொறுமையாக கேட்டு அதற்கு பதில் அளித்தார். ஹுதைபியா போன்ற இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் கூட சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுத்து அதனையே கேட்டு பின்பற்றி செயல்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிக் வரலாற்றில் மிக முக்கியமான மார்க்க அறிஞர்களின் ஒருவர். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து மார்க்க அறிவை பெற்றிருக்கின்றார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பெண்களை தாழ்த்தி பேசும் ஒரு இடம் கூட பார்க்க முடியாது. மாறாக பெண்களை கண்ணியத்தின் உயர்த்தி அவர்களுக்கு உரிமையை வழங்கி அவர்களை மதிப்பு கொடுக்கும் பல இடங்களை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு ஹதீஸை மட்டும் படிக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் படிப்போம். அப்போதுதான் அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். கண்டினியூ வித் த சீரீஸ் எம்ப்ரேசிங் ஃபெமினினிட்டி. பெண்மையை தழுவோம், கண்ணியத்துடன் உயர்வோம்.